இன்றைய வீடியோவில் தமிழக அரசின் வரவிருக்கும் பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படும் முக்கிய அறிவிப்புகள் குறித்து பார்க்க போகிறோம். மாணவர்கள், பெண்கள், விவசாயிகள் உள்பட பல தரப்பினருக்கும் பயன் தரக்கூடிய தகவல்கள் வெளியாகி உள்ளன. எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. தமிழக அரசின் முதல் முழுமையான பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பல வாக்குறுதிகள் இதில் இடம்பெறலாம் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. அதில் தற்போது ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய தகவல்களை ஒன்றின் பின் ஒன்றாக பார்க்கலாம். வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, சாய்பிரியா ஸ்டுடியோ உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல பெண்களுக்கான திட்டம். இளம் பெண்கள் தாங்களாகவே தொழில் தொடங்க ஊக்குவிக்கும் வகையில் சிங்கப்பெண் மேம்பாடு திட்டம் அறிவிக்கப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கும் ரூபாய் 7,000 கோடி வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அடுத்தது மாணவர்களுக்கான முக்கிய தகவல். அரசு பள்ளியில் படிக்கும், அரசு கல்லூரியில் உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு 8,000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கும் திட்டம் அறிவிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது. கல்லூரி சேர்க்கை தொடர்பான ஆரம்ப செலவுகளை குறைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இருப்பினும் இதற்கான இறுதி அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகிய பிறகே உறுதியாகும். அடுத்ததாக கல்வி கடன் தொடர்பான தகவல். அதாவது PhD வர படிக்கும் மாணவர்களுக்கு 20 லட்சம் வரை பிணையில்லா கல்வி கடன் வழங்கும் திட்டம் பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. இது தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெற்ற திட்டங்களில் ஒன்றாகும். இப்போது விவசாயத்துறைக்கு வரலாம். வேளாண் பட்ஜெட்டில் பல புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவற்றில் பனை மரத்தை பாதுகாக்கப்படும் மரமாக அறிவிக்கப்படும் திட்டம், குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு உழவர் உரிமை அட்டை வழங்கும் முயற்சி, விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்கும் திட்டம், நெல் மற்றும் கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு கூடுதல் ஆதரவு வழங்குவது, மேலும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் முதல் 3 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் நிதி உதவி வழங்குவது போன்ற அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளன. அடுத்ததாக மாநில வளர்ச்சி தொடர்பான தகவலை பார்க்கலாம். மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிட்டு புதிய நகர மேம்பாடு திட்டங்கள், சுமார் 50,000 கோடி மதிப்பிலான மாநில முதலீடு நிதியை உருவாக்கும் திட்டம் உள்பட முக்கிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என்று தகவல் தெரிவிக்கின்றன. கல்வித்துறையில மேலும் சில முக்கிய எதிர்பார்ப்புகள் வெளியாகி உள்ளன. சில அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு தன்னாட்சி அந்தஸ்து வழங்குவது, மாணவர்கள் உருவாக்கும் செயற்கைக்கோள் திட்டங்களுக்கு அரசு நிதி ஒதுக்குவது, மேலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் சில மாற்றங்களை அறிவிப்பது போன்ற திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என தகவல் வெளியாகி உள்ளன. அதேபோல கல்வி தொடர்பான சில முக்கிய கொள்கைகள் குறித்து தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை இந்த பட்ஜெட்டில் வெளிப்படுத்தலாம் என்று எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. தற்போது நாம் பார்த்த அனைத்து தகவல்களும் பல்வேறு ஊடகங்களில் வெளியாகி உள்ள எதிர்பார்க்கப்படும் அறிவிப்புகள் மட்டுமே. அதிகாரப்பூர்வமா தமிழக அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்த பிறகே எந்தெந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வரப்போகின்றன என்பது உறுதியாக தெரிய வரும். அதேபோல தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற காமராஜர் கல்வி உதவி திட்டம், வெற்றி பயணம் உள்பட பல்வேறு வாக்குறுதிகளும் வருங்காலத்தில் படிப்படியாக அறிவிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கும் திட்டம் எது? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி அரசு திட்டங்கள் மற்றும் முக்கிய அப்டேட்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாய்பிரியா ஸ்டுடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.